ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சக கூட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளை இளம் பன்றிகள் என புதின் விமர்சித்து பேசினார். ரஷ்யாவை அழித்து விடலாம் என்ற இளம் பன்றிகளான ஐரோப்பிய நாடுகளின் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக அவர் கூறினார். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே அமைந்துள்ள கடனா நதி அணையில் நீர்வரத்து அதிகரித்த காரணத்தால் 400 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க கோரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சந்திரபூரில் 1 லட்சம் ரூபாய் கடனுக்காக தன்னுடைய சிறு நீரகத்தை விற்பனை செய்த அவலம் அரங்கேறி உள்ளது. விவசாயி ரோஷன் குடே 2021 பெற்ற கடனுக்கு வட்டி மேல் வட்டி போட்டு 74 லட்சமாகியுள்ளதாகவும் அதில் 34 லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்தியும் மீதமுள்ள தொகைக்காக 8 லட்சம் ரூபாய்க்கு தனது சிறுநீரகத்தை விற்றுள்ளார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் கடன் கொடுத்த 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.